குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. அக்கட்சியின் பொதுச் செயலரும் எம்பியுமாக இருப்பவர் அபிஷேக் பானர்ஜி. சகோதரரின் மகனான அவரை தன் அரசியல் வாரிசாக மறைமுகமாக அறிவித்த மம்தா அவருக்கு முக்கிய பதவிகளை அளித்ததுடன் தேசிய அரசியலிலும் அவரை முன்னிலைப்படுத்தினார். ஆனால் சமீப காலமாக இருவருக்கும் இடையே கடும் பனிப்போர் நிலவுகிறது. கட்சியில் மம்தாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் அபிஷேக்குக்கு ஆதரவாக சில திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் செயல்படுகின்றனர். ஒருபுறம் ஆட்சி தொடர்பான விஷயங்களிலும் நிர்வாக முடிவுகளிலும் அபிஷேக் மற்றும் அவரது மனைவி ருஜிராவின் தலையீடும் அதிகரித்து வருகிறது. நிலக்கரி ஊழல், ஆசிரியர் நியமன ஊழல் விவகாரங்களில் சிக்கியுள்ள இருவரும் அடிக்கடி அமலாக்கத்துறை அலுவலகம் சென்று வருகின்றனர். இதனால் அவருடன் யாரும் நெருக்கமான தொடர்பு வைத்திருக்க வேண்டாம் என தன் கட்சி நிர்வாகிகளுக்கு மம்தா மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அவரது நடவடிக்கையும் அப்படித்தான் இருப்பதாக மம்தாவுக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர். அதே சமயம் அபிஷேக்குக்கு ஆதரவாக உள்ள எம்எல்ஏக்கள், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் அவருக்கு துணை முதல்வர் போன்ற பதவியை தர வேண்டும் என வெளிப்படையாகவும் தனிப்பட்ட முறையிலும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த சூழலில்தான் நவம்பர் 25 கொல்கத்தாவின் காலிக்கட்டில் உள்ள தன் இல்லத்தில் கட்சி செயற்குழுவை கூட்டினார் மம்தா. 3 ஒழுங்குமுறை குழுக்கள் உட்பட பல அதிகாரமிக்க குழுக்களை அமைத்தார். மம்தாவின் இந்த நடவடிக்கைகள் அபிஷேக் பானர்ஜி மட்டுமல்ல, அவரது அரசியல் போட்டியாளர்களையும் துண்டிக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரஸில் நிலவும் இந்த மோதலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அங்கு எதிர்க்கட்சியாக உள்ள பாஜக முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான பிரச்சாரத்தை வலுப்படுத்தவும் அக்கட்சி தயாராக உள்ளது. 2026 நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலை குறிவைத்து திரிணாமுல் காங்கிரஸில் நிலவும் மோதல், ஆட்சியில் நடந்த முறைகேடுகள், ஆர்ஜிகர் மருத்துவமனை டாக்டர் படுகொலை போன்ற விஷயங்களை முன்னெடுக்க பாஜக திட்டமிட்டுள்ளது.